அண்மையில் திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பேசிக் கொண்டிருக்கும் போதே அமைச்சர் KN நேரு அவரை பேசவிடாமல் தடுத்து நிறுத்தியது மட்டுமில்லாமல் ஓட்டு கேளு நாயென துரை வைகோவை மேடையில் வைத்து அசிங்கப்படுத்திய நிகழ்வானது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் மேடையில் இருக்கும்போதே அமைச்சர் KN நேரு இது போன்ற அறிவிற்கத்தக்க வகையில் பேசுகிறார் என்றால் இதனை கண்டிக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் மேடையில் விழுந்து விழுந்து சிரித்தது ஸ்டாலினுக்கு தான் அசிங்கம் என்று விமர்சித்து பதிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற அறிமுக செயல்வர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய துரை வைகோ தன்னுடைய தந்தை வைகோவுக்கு தலைகுனிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் அரசியலுக்கு வந்ததாகவும் செத்தாலும் பம்பர் சின்னத்தில் தான் நிற்பேன், திமுக சின்னத்தில் நிற்க மாட்டேன், காரணம் நான் சுயமரியாதைக்காரன் என அமைச்சர் KN நேருவை தாக்கி பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சின்னமா சின்னமா செத்தானா இங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா இங்க சின்னம் தான், நான் சுயமரியாதைக்காரன் நான். இதனை பதிவிட்டு எதிர்த்தவர்கள் முதல்வர் ஸ்டாலினையும் அமைச்சர் KN நேருவையும் காட்டமாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக நாயே என துரை வைகோவை ஏளனமாக பேசிய அமைச்சர் KN நேருவிற்கு துரை வைகோ தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும், மேலும் சிலர் இவ்வளவு கேவலமாக நடத்தும் திமுக கூட்டணியில் எதற்காக மானங்கெட்டு போய் மதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.